அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷ் தற்பொழுது ஒரு புதிய பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் சவால் விட்டுக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பங்களாதேஷில் இருந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் இந்தியாவின் 4 மாநிலங்களை நாளே நாளில் பிடித்து விடுவோம் என்று சவால் விட்ட நிலையில் தற்பொழுது மியான்மர் பகுதியில் இருந்து பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலானது ஏற்பட்டுள்ளது. கடந்த ஞாயிறன்று மியான்மரில் ரக்கையன் ஸ்டேட் என்று ஒன்று அமைக்க வேண்டும் என்பதற்காக அதன் சார்பாக அரக்கன் ஆர்மி என்று ஒரு ஆயுதமேந்திய குழுவானது மியான்மர் மிலிட்டரி ஜனதாவை எதிர்த்து பல ஆண்டுகளாக உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் அது தொடர்ந்து ஆயுதமேந்தி போராடியதில் ரக்கைன் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கடைசி இடமான மியான்மர் ஜனதாவின் இராணுவ அவுட் போஸ்டை கைப்பற்றியது. கைப்பற்றின் விளைவாக மௌடாங் என்ற கடைசி நகரம் தற்பொழுது அரக்கன் ஆர்மி கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. அதாவது மொத்த ரக்கைன் ஸ்டேட் என்று இருப்பது இப்போ அரக்கன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருப்பதால் வங்கதேசத்துக்கு எல்லையான 217 கிலோமீட்டர் முழுவதும் தற்பொழுது இந்த அரக்கன் ஆர்மி கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. இது பங்களாதேஷிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இந்த அரக்கன் ஆர்மியானது மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கல் நடத்துகின்ற ஒரு இனக்குழு. ரக்கையன் பகுதியில் உள்ள பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு தனி இனக்குழுவாக இதை செயல்பட்டு வருவதால் அந்த பகுதியில் வசித்து வந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய பகையும் மோதலும் வெடித்தது. இதில் 2 தரப்பும் மோதிக்கொண்டனர். இதில் 2017ஆம் ஆண்டு அரக்கன் ஆர்மி கடுமையான மோதல் காரணமாக அந்த ரக்கைன் பகுதியில் வசித்து வந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் சுமார் 7 லட்சம் பேர் அங்கிருந்து வெளியேறி பங்களாதேஷில் உள்ள காக்ஸ் பஜார் என்ற இடத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு அகதிகள் முகாமில் தங்க வைத்துள்ளனர். அதாவது தற்பொழுது உள்ள ரக்கைன் ஸ்டேட்டுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நபி என்ற ஆறானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கடந்துவிட்டால் நீங்கள் பங்களாதேஷுக்குள் மிக எளிதாக செல்ல முடியும். அந்த வகையில் தான் அன்றே ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அங்கு சென்று அடைக்கலம் அடைந்தனர். தற்பொழுது இந்த அரக்கன் ஆர்மியின் கை ஓங்கியிருப்பதால் தனியாக ஒரு ரக்கைன் ஸ்டேட் என்பதை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததால் 3 முனையில் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று மியான்மர் இராணுவ ஜனதா, இரண்டாவது ரக்கைன் மாநிலத்தில் இன்றும் உள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்கள், மூன்றாவது பங்களாதேஷ். 3க்கும் இந்த அரக்கன் ஆர்மியானது மிகப்பெரிய சவாலாக தற்பொழுது உருவாகியுள்ளது. ஏற்கனவே இங்கு ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இங்கு இருந்த பகுதியில் 2017ஆம் ஆண்டு மிகப்பெரிய தாக்குதலை இந்த அரக்கன் ஆர்மி நடத்தியதில் அவர்கள் தங்கள் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்துள்ளனர். பலர் உயிர் துறந்துள்ளனர். வீடுகளுக்கு தீ வைத்தும் தாக்குதல் நடத்தியும் சூறையாடப்பட்டதில்தான் சுமார் 7 லட்சம் ரோஹிங்கியா முஸ்லீம் இங்கிருந்து வெளியேறி காக்ஸ் பஜார் சென்றுள்ளனர். இந்தியாவில் கூட ரோஹிங்கியா முஸ்லீம்கள் காஷ்மீர் மற்றும் டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அன்று அங்கிருந்து வெளியேறியது. இப்பொழுது மீதமுள்ள சுமார் 1.5 லட்சம் மக்கள் இருக்கலாம் என்ற நிலையில் அவர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். அதேபோல் பங்களாதேஷிலும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த ரக்கைன் ஸ்டேட் என்று தற்பொழுது 217 கிலோமீட்டர் எல்லைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே நப்பி என்ற ஆறு ஓடுவதால் அது ஈஸியாக கடந்து ரக்கைன் சார்பாக உள்ள அரக்கன் ஆர்மியும் சென்று வர முடியும். அதேபோல் மற்றவர்களும் இங்கிருந்து அங்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலை இருப்பதால் பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய அச்சமானது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அரக்கன் ஆர்மியானது தங்களுடைய பகுதியிலிருந்து நபி ஆற்றின் வழியாக பங்களாதேஷில் உள்ள தட் நஃப் என்ற இடத்திற்கு செல்வதற்கு போக்குவரத்து தடை விதித்துள்ளது. அதேபோல் பங்களாதேஷும்
அரக்கன் ஆர்மிக்கு அச்சுறுத்தல் கண்டு பயந்து அவர்களும் டெக்னஃபிலிருந்து நபியாட்டுக்கு செல்கின்ற அனைத்து போக்குவரத்துகளையும் நிறுத்திவிட்டனர். இதன் காரணமாக பங்களாதேஷுக்கும் மியான்மருக்கும் இடையே நடந்த வணிகமானது முற்றிலும் நின்று போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் பங்களாதேஷிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் செயின்ட் மார்ட்டின் ஐலாண்ட் என்பது இருக்கிறது. இங்கு உள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள், மருத்துவ வசதிகள் என்று எதையுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த மக்கள் சிக்கியுள்ளனர். அரக்கன் ஆர்மிக்கு பயந்து கொண்டு பங்களாதேஷ் அதையும் நிறுத்திவிட்டது. யாரும் அங்கு செல்லவும் முடியாது, இங்கு வர முடியாத நிலையில் செயின்ட் மார்ட்டின் தீவானது தற்பொழுது சிக்கலில் உள்ளது. இந்த நிலையில் பங்களாதேஷின் மீனவர்களும் நபி ஆற்றின் பகுதியில் மீன் பிடிக்க வந்தால் தங்கள் எல்லைக்குள் வந்துவிட்டதாக அரக்கன் ஆர்மி அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. தற்பொழுது டெஃப்னாஃப் ஆய்வுள்ள கிராம மக்கள் சொல்வது என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமையின்றி மிகப்பெரிய அளவில் குண்டுவெடிப்புகள், துப்பாக்கி சுடல் சத்தங்கள் அனைத்தும் அச்சம் தரும் வகையில் இருந்துள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று வரை பங்களாதேஷ் அரக்கன் ஆர்மிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அரக்கன் ஆர்மிக்கு பயந்து பம்மி இருக்கலாம் அல்லது பதுங்கியிருக்கலாம் என்ற நிலைதான் இன்று உருவாகியுள்ளது. இன்றைய நிலை என்ன, முழுமையான நிலை என்ன என்பது சரியாக தெரியவில்லை. தற்பொழுது இங்கிருந்து பங்களாதேஷ் பகுதிக்குள் சென்றது மியான்மர் இராணுவம் தப்பி ஓடினார்களா அல்லது அரக்கன் ஆர்மி வந்து சென்றார்களா என்பதெல்லாம் சரியான விவரங்கள் இன்னும் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பங்களாதேஷுக்குத்தான் தற்போது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பங்களாதேஷில் காக் பஜாரில் உள்ள ரோஹிங்கியா முஸ்லீம்களும் அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். தற்போது ரெக்கனியா ஸ்டேட் என்பது அங்கு கிட்டத்தட்ட அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. இதுவரை நடந்த செய்திகளிடையே வெளியே வந்தவை இந்த தகவல் மட்டுமே என்பது. இதை தாண்டி வேறு தகவல்கள் இனிமேல் வந்தால் மட்டுமே அங்கு என்ன நடக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக பங்களாதேஷுக்கு ஒரு புதிய தலைவலியானது உருவாகியுள்ளது. ரக்கைன் ஸ்டேட்டில் உள்ள மீதமுள்ள சுமார் 1 லட்சம் அல்லது 2 லட்சத்துக்குள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீண்டும் காக்ஸ் பஜார் வந்தால் இங்கு அகதிகளின் எண்ணிக்கை அதிகமாகும். அவர்களை வைத்து காப்பாற்றுவது, அவர்களை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும். அதேபோல் பங்களாதேஷ் எல்லையும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது முழுக்க பங்களாதேஷின் கவனமானது அரக்கன் ஆர்மிக்கு எதிராக 217 கிலோமீட்டர் எல்லையில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு புதிய பிரச்சனையை இன்று பங்களாதேஷ் எதிர்கொண்டுள்ளது. ஏற்கனவே அங்கு உள்நாட்டில் கலவரம் நடந்து ஜனநாயகம் மலராத நிலையில் தற்பொழுது புதிய தலைவலியாக மியான்மர் எல்லையில் உள்ள ரக்கைன் ஸ்டேட் என்பதை அரக்கன் ஆர்மி தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதால் 217 கிலோமீட்டர் பங்களாதேஷ் எல்லையும் அவர் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தற்பொழுது பங்களாதேஷ் புதிய சவாலை, புதிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதே உண்மை.